எங்கே நம்ம அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா லலிதா ஸ்டேஷனில் பார்க்க வந்து உங்களுக்கும் என் பொண்ணுக்கு நடுவே இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக உண்மையுமே சொல்லிருங்கன்னு சொல்ல ஒன்றும் லலித்தும் பார்த்தீங்கன்னா என்னத்தை இப்படி பேசுறீங்க, என் மேலே சந்தேகப்படுறீங்களா, இது பேசாட்டி நீங்கள் என்னை கொண்டுட்டு போகல, இப்போ நீங்கள் கேட்ட இதே கேள்வி அந்த ரக்ஷித்தோட போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பத்தாததுக்கு லலித்தோட அம்மா வந்துட்டு வழக்கம் போல் அவங்க ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணியும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போனதான் லலித்தும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம லலித்தும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் இருக்கும்போதே பொண்டாட்டி நானே கடத்திட்டேன்னு சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன உள்ளே வச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு எல்லாமே காரணம் ரக்ஷித் தான். அவனுக்கு தான் என் பொண்டாட்டி மேலே ஒரு கண்ணு, அதனால் எப்படியாவது என் பொண்டாட்டி அவங்ககிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி ரொம்பவே வேஷம் போடுவான். இங்கே ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அவனோட லவ் கடைசியில் ஸ்டேஷன் வரை கொண்டு போயிட்டு பொண்ணு ரக்ஷித்தும் அப்படிலாம் இல்லை, அப்போ வேற நேற்றுலேருந்து காணாமல் போயிட்டா. அதில் அவங்க குடும்பம் வேற அவளை தேடிட்டு இருக்காங்க. ஏன் அதான் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இருக்காங்களா தேடுறதுக்காக, கூடவே அவன் புருஷன் வேற இருக்கான். உனக்கு என்ன அக்கறை, நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த குடும்ப விஷயத்தை தலையிடுற, அந்த பொண்ணு உனக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கே லாய்க்கல, பேசாமல் விட்டுருன்னு ரக்ஷித்துட்டு சொன்னாலும் ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா எதுக்கும் ஈடு கொடுத்து பேசாததுனால அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. ஈரம் பார்த்தீங்கன்னா ரக்ஷித்தோட அம்மாவும் சமாதானம் பண்ண வந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு நம்ம லலித்தோட வீடியோ வந்தது தான், அதை நம்ம சுதா கிட்ட காமிப்பாங்க. ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட கேட்டும் எந்த ஒரு தகவல் கிடைக்காததுனால அப்போ ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டியிருப்பான்னு நினச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிற்கிறவங்க கார் பார்த்தீங்கன்னா தன்னால் ஆடுறதை பார்த்துட்டு என்னவா இருக்கணும்ட்டு பார்க்கலான்னு போகிற நேரத்தில் அவங்க அம்மா வந்துட்டு வீடியோ காமிச்சு அவன் மேலே காட்டுற இறக்கம் பார்த்தி இப்போ என்னெல்லாம் பேச்சு கேட்க வேண்டிய பட்சத்து பார்த்தீங்கன்னா என்னால் அப்பு மேலே இருக்க ஃபீலிங்ஸை வேணா கட்டுப்படுத்த முடியுமா, எப்படியாவது நான் அவளை தேடி கண்டுபிடிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரையும் தான் போலீஸும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் என்ன சார் அப்பு கிடைச்சாங்களான்னு கேட்க போலீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆதாரத்தை காமிப்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம அப்பு கூட இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காட்டிட்டு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அதனால் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னுட்டு நம்ம ரக்ஷித்தை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண போவாங்க. இதை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மயக்கம் தெளிஞ்சு நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா கார்டிக்கிலேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரம் பையனை அரெஸ்ட் பண்ண போகிறத பார்த்துட்டு நம்ம ரக்ஷித்தோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா கிட்ட பேசி கூட்டிகிட்டு போகக்கூடாது பார்க்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி வர ரக்ஷித் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு நினைப்பாங்க. ஆனால் போலீஸும் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்புறம் எங்கேருந்து கூட்டிகிட்டு போக விவானை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா போலீஸ் கூட ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க.